அஸ்ஸலாமு அலைக்கும். உளுந்தங்கஞ்சிமா. உளுந்து கொஞ்சம் போல் அரிசி, பால் எல்லாம் போட்டு ஏலக்காய் உளுந்து வறுத்துக்கிறேன். 3 ஏலக்காய் உளுந்து எல்லாத்தையும் வறுத்து மிக்சியில் நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதுக்கும் கட்டியாக பால் ஊற்றி ஒரு சொட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, காய்ச்சிட்டு கருப்பட்டியை இலக்கி வச்சுக்கிறேன். அதை ஊற்றுற பாருங்கள். இது தடிமல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது, உடம்பு சத்து உள்ளது, ரொம்ப ஈஸி. ஆனால் கொஞ்சம் வறுத்து திரிங்க, நல்ல மனம் கூட வைக்கும். கருப்பட்டிலாம் கரைச்சிக்கிறது யூடியூப்புக்கு எப்போவுமே கரைச்சி காட்டுன்ற சிரமம். ஒரு 1/4 கிலோ கருப்பட்டி வைக்கும், தண்ணியில் ஊற்றி கரைச்சி வந்துட்டேன். இந்த அளவுக்கு லிக்விடாக இருந்தால் போய் ரொம்ப நல்லது. சளிக்கு, பீரியட் வந்த ஆட்களுக்கு, உடம்பு சத்து குறைவாகிக்கிற ஆட்களுக்கெல்லாம் இது குடித்தா ரொம்ப தரும். ஆனால் கருப்பட்டி போட்டு தான் வந்து சீனி போட்டுறக்கூடாது. ஏலக்காய் உளுந்து அரிசி 3 வறுத்தேன். அரிசி 2-3 தான், உளுந்து தான் கூட. 4 ஒரு பங்கு அரிசி உளுந்து அதுத்தக்கினேன். இது 1/4 கிலோ கருப்பட்டி ஒரு பாலில் அரைவாசி ஊற்றின அட்டைப்பால். தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் பால் இல்லை, அதனால் பசும்பாலில் காய்ச்சிக்கிட்டேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டாப் ஆகிக்கும். ரொம்ப மணிக்கணக்கு அதில் ஊற்றி காய்ச்சிக்கிட்டீங்கன்னா இதுண்டு அப்பிடும். ஒரு ஆளுக்கு மட்டும் குடிக்கணும். ஒரு அனுப்பிங்க, இது பெரிய அனுப்பிங்க, முக்கால்வாசி குடிக்கணும். நோயெல்லாம் பஞ்சா பறந்துடும். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். முட்டை ஊற்றுவோம். இப்போ முட்டை ஊற்றினா பலால் அடிக்கின்ற ஊற்றையில்